திரும்பவும் சொல்றேன், இனிமே நீங்க யாரோ நான் யாரோ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே தேவையில்லாம என்ன அங்க சந்திக்கிறேன் இங்க சந்திக்கிறேன்னு எப்பவும் எங்கேயும் வந்துடாதீங்க. அசிங்கப்பட்டுடுவீங்க. குட் பை. குட் பை. தென்றல், சத்து, இவ்வளவு நாளா நம்ம 2 பேரும் பேச்சுக்கு தான் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம உண்மையிலேயே அண்ணன் தம்பிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு புரியல. ஏன் சித்து, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டியா? சொல்லு சித்து, பேச மாட்டியா? சிறுத்தை என்ன? தென்றல் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் வந்தேன். ஆனா அவ இனிமே என்ன ஏத்துக்கவே முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. நீயாவது எனக்காக தென்றல் கிட்ட பேசுறியா சித்து? ப்ளீஸ் ப்ரோ, நீ பேசுனா தென்றல் என்ன நிச்சயமா புரிஞ்சுப்பா. ப்ளீஸ் எனக்காக அவகிட்ட பேச ப்ரோ. ஏதாவது பேசு ப்ரோ. என்ன பேச சொல்றீங்க? தப்பு எல்லாமே உங்க மேல தானே. கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தென்றலை விட்டுருக்க கூடாது. ஆனா விட்டு கொடுத்துட்டீங்களே. இதுக்கு மேல தென்றல் கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? இல்ல சித்து, நான் என் பாட்டிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனாலதான். போதும், நிறுத்துங்க. என்னமோ பெருசா நன்றி கடன் நன்றி கடன். இந்த வார்த்தை இன்னொரு தடவை தயவு செய்து சொல்லாதீங்க. எனக்கு செம்ம கோபம் வருது. தென்றல் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அத்தனை பேர் முன்னாடி அவங்க நம்பிக்கை மொத்தத்தையும் சுக்கு நூறா உடைச்சு நொறுக்கிட்டீங்க. இன்னும் உங்க பாட்டிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனாலதான் அங்க தென்றலுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல மண்டபத்துல நீங்க உங்க பாட்டிக்கு நன்றி கடன் பட்டதெல்லாம் யோசிச்சிருக்க கூடாது. உங்களையே நம்பி வந்தாங்கல்ல தென்றல், அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாது தான் ஆனா நீங்க அப்படி யோசிக்கலையே. அப்படி
அப்படி யோசிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? இல்ல, இன்னும் உங்களுக்கு அது புரியலங்க. புரிஞ்சிருந்தா நீங்க இன்னும் உங்க பாட்டியோட நன்றி கடன் பத்தியே பேசியிருக்க மாட்டீங்க. இல்ல, அது வந்து வேண்டாம் ஆகாஷ். நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் நோ யூஸ். நீங்க என்கிட்ட பழகுன வரைக்கும் நான் உங்களை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி தென்றலை விட்டு கொடுத்து உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களோ, அப்பவே தென்றல் மட்டும் இல்ல, நானும் உங்களை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே எனக்கும் நீங்க வேற யாரோ தான். உங்களுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி தென்றல் கிட்ட போய் என்னால எதுவும் பேச முடியாது. தயவுசெய்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த. என்ன என்ன போய் இத்தனை நாளா ரொம்ப டீசென்டானவன் ஜென்டில்மேன் நடிச்சிட்டு இருந்த பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்க. ஹலோ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு என்ன புரியல. புரியல? எனக்கு நிச்சயமானவனு தெரிஞ்சும் மனசாட்சியே இல்லாம தென்றல காதலிச்சவன் தானே நீ. உன்னோட கேவலமான காதலாசை நிறைவேறதுக்கு எனக்கும் தென்றலுக்கும் எப்படா இப்படி ஒரு விரிசல் உண்டாகும்னு இத்தனை நாள் காத்துட்டு இருந்தவன் தானே நீ. ஏய், என்ன சொன்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் மேலே கை வைக்கிறியா? ஏய் ஏய் ஆகாஷ், கையெடுக்க ஆகாஷ். இனிமே உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். தேவையில்லாம தப்பு தப்பா பேசிட்டு. ஆகாஷ், சொன்ன கேளுங்க ஆகாஷ். என்ன கையா மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளுங்க. நான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டேன்ல, பின்ன ஏன் இங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து. சித்து, நீ வா. நின்று. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இந்த தென்றல் ஆஃபீஸ்லேருந்து வராமல் இருக்கா? ஏங்க, தென்றலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாளான்னு கேளுங்களேன். எதுக்கு தேவையில்லாம தென்றலுக்கு ஃபோன் பண்ண சொல்ற? வேலை முடிஞ்சு அவளே கிளம்பி வந்துட போறா. அதானே, ஏன் கேட்க மாட்டீங்க? ஆகாஷ் மாப்பிள்ள ஆஃபீஸ்க்கு போனாரா, அவளை பார்த்தாரா, அவ இவர்கிட்ட சமாதானம் ஆயிட்டாளா இல்லை சண்டை போட்டாளா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? லக்ஷ்மி, இதுக்காக தான் தென்றல் வந்துட்டாளான்னு அடிக்கடி வாசலையும் வாட்சியும் பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஆகாஷை பத்தி தென்றல் கிட்ட எதுவுமே பேசாத. அவ வந்தப்ப நான் மட்டும் இங்க இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா வேற மாதிரியா இருக்கும். ஒரு பொண்ணை பெத்த அப்பா மாதிரியா பேசுறீங்க? உங்க பொண்ணுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு எங்க புரிய மாட்டேங்குது? நீங்க எல்லாம் என்னதான் சொன்னாலும் ஆகாஷ் தம்பி தான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. அப்ப நீ அடங்கவே மாட்டல. அட, நான் ஒன்னும் அடங்காம தெரியல. உங்க பொண்ணு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம அடங்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. புத்திமதி சொல்றதா இருந்தா அவளுக்கு சொல்லுங்க. சும்மா என்ன திட்டிக்கிட்டு. இத பாருங்க, அவ வந்துட்டா எதா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன். நீங்களா யாரும் எதுவும் வாய் திறக்க வேணாம். வா தென்றல். சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா.
குடுமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆ? நானே அவனை கூட்டி விடுறேன். ம். தென்றல், ம்? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா? எப்பவும் போல ரொட்டீன் ஒர்க் தான். என்னம்மா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? இந்தா, காலையில நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ ஆபீஸ் கிளம்பி போனீல, அங்க யாராச்சும் கல்யாணத்தை பத்தி விசாரிச்சாங்களான்னு கேட்டேன். ம். அது எப்படிமா விசாரிக்காம இருப்பாங்க? எல்லாரும் கேட்டாங்க. காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரி அவங்க எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த கல்யாண விஷயமா யாரும் என்கிட்ட எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. போதுமா? ஏன் தென்றல், இன்னைக்கு உன் ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்துச்சா? முக்கியமான சம்பவமா? அப்படிலாம் எதுவும் நடக்கலமா. ஏன் அப்படி கேக்குற? இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமானவங்க யாராச்சும் உன்னை சந்திக்க வந்தாங்களான்னு கேட்டேன். என்கிட்ட எதையோ கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னு சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா கேளு. நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயமா? இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ள ஆபீஸ்க்கு வந்தாரா? மாப்பிள்ளன்னு யார சொல்ற? அந்த ஆகாஷையா? ஆ, அந்த ஆளை இன்னுமா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருக்க? சரி, அந்த ஆள் என்ன ஆபீஸ்ல பார்க்க வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா, உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முதல்ல இங்கதான் வந்தாரு. அம்மாதான் அவர்கிட்ட ரொம்ப அக்கறையா நீ ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்லி அவர் அங்க அனுப்பி வச்சாங்க. அம்மா, நீதான் அந்த ஆள் அங்க அனுப்பி வச்சியா? ஏமா இப்படி இருக்க? அம்மா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நான் எங்க போனாலும் அங்க அவன் தேடி வந்துடுறான். ச்சே! இந்த ஆளுங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? எங்க பேசணுமோ எப்ப பேசணுமோ அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேக்குறேன், சமாதானப்படுத்துறேன்னு கிளம்பி வந்துட வேண்டியது. உடனே நாமளும் எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமா அவங்கள ஏத்துக்கணும். அப்படி என்ன தலையெழுத்து வந்துச்சு? இந்த ஆகாஷம் மட்டும் கல்யாணம் பண்ணனா மத்தவங்களையும் விட்டு கொடுக்க முடியாம நம்மளையும் விட்டு கொடுக்க முடியாம நம்ம வாழ்க்கையவே நரகமாக்கிடுவாங்க. அங்க அவர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் நல்ல மூட்ல தான் இருந்தேன். எப்ப அந்த ஆள் அங்க வந்து என்ன பார்த்தாரோ அதோட
என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு தேவையில்லை. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நல்லா திட்டிதான் அமுச்சு வச்சிருக்கேன். அச்சச்சோ, நீ என்ன சொல்ற தென்றல்? அவரு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை சமாதானப்படுத்த தானே வந்தாரு. எதுக்காக இப்படி தேடி வந்த மனுஷனை திட்டி அனுப்புன? திட்டாம என்ன கொஞ்சம் சொல்றியா? என்ன ரோஷம் இல்லாதவன் நினைச்சியா? அவர்கிட்ட ரோசம் பாக்குறதுக்கு என்னடி இருக்கு? என்ன இருந்தாலும் அவர் உனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள தானே. போது நிறுத்துமா. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காத. அந்த வார்த்தை என் காதுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. இல்ல தென்றல், நான் என்ன சொல்ல வரேன்னா, மா வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் போதும். அத நான் கேட்டதெல்லாம் போதும். இனிமே இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் கனவெல்லாம் எப்பவோ உடைஞ்சு போச்சு. அத திரும்பவும் ஒட்ட வைக்க நினைக்காத. ச்சே, நிம்மதியா சாப்பிட கூட முடியல. ஐயோ வேண்டாம் தென்றல், வேண்டாம் தென்றல். இந்த லட்சணத்துல இந்த போட்டோ வேற வேணாண்டி, வேண்டாம் தென்றல். இப்போ உனக்கு திருப்தியாமா? இனி உனக்கு நிம்மதியா தூக்கம் வருமே. நீ ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கியோ? ச்சே.